இன்றைக்கு தமிழகத்தில் வரி சுமை, உணவுப் பொருள் விலைவாசி உயர்வு எண்ணெய் முட்டையிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இதையெல்லாம் மக்களால் சமாளிக்க முடியல. அதனால எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். மாதந்தோறும் 1000 ரூபாய். இப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில குடும்ப தலைக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அதை அதிமுக ஆட்சியில் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். அதோட எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாம வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிர் 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் கிடைக்கும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் வருடத்திற்கு 3 சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்பு வழங்கிட்டு இருக்கிறோம். அதோட 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் பட்டுப்புடவை வழங்கப்படும். இப்படி பல அறிவிப்புகள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். அம்மா இல்லம் திட்டம், இன்றைக்கு ஏழை மக்கள் வீடு இல்லாத ஏழை மக்கள் அனைவருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட இன்றைக்கு பட்டியலின மக்கள் அவருடைய குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் போனா அவர்களை கண்டறிந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு அரசாங்கமே நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கிராமத்திலையும் கட்டி கொடுக்கப்படும், நகரப்புறத்திலையும் கட்டி கொடுக்கப்படும். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பலவற்றை நிறைவேற்றலாங்களா? 525 அறிவிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021 அறிவிச்சாங்க. அதுல 4 1 பங்கு அறிவிப்பு கூட இது வரைக்கும் நிறைவேற்றல. உதாரணத்துக்கு கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்க குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? ஆனா அதிமுக ஆட்சி வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். ஏற்கனவே மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சு இப்பொழுது மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா உயர்த்தியாச்சு. அதை 150 நாளாக அதிமுக அரசு வந்து உயர்த்தப்படும். இப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது மீண்டும் தொடர வேண்டுமா? இப்ப மீண்டும் திரு ஸ்டாலின் புதிய அறிவிப்பை வெளியிட்டார். ஏற்கனவே இருக்கின்ற அறிவிப்பை இவர்களால் நிறைவேற்ற முடியல. புதிய அறிவிப்பை வெளியிட்டு நிறைவேற்றுவாங்களா? மக்கள் நம்புவாங்களா?